ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ஜிமெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா அந்த ஜிமெயில் ஐடி வச்சு எப்படி நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணுற மாதிரியான ஒரு யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த யூடியூப் சேனல் தான் எனக்கு கடந்த ஒரு 4-5 இயர்ஸாக ஏர்னிங்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் யூடியூப்பில் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு ஜிமெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை வச்சு ஒரு யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஜிமெயில் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜிமெயில் ஐடி தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஜிமெயில் ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் இருந்துச்சு அப்படின்னா இதில் கீழே காட் இட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் ஆட் அனதர் இமெயில் அட்ரஸ் அப்படின்றது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் கூகுள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களோட மொபைல் லாக் அன்லாக் பண்ண சொல்லும். ஸோ அன்லாக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இதில் 2 ஆப்ஷன் வருது பாருங்கள். இதில் ஃபார் மை பர்சனல் யூஸ் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட நேமை இதில் டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒரிஜினல் நேமை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு கீழே ஜெண்டரில் நீங்கள் மெயிலா ஃபீமேலா அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வரும். இப்போது நீங்கள் கொடுத்த உங்களோட நேம் வச்சு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில ஜிமெயில் ஐடி நமக்கு சஜஷன் பண்ணோம். இதில் உங்களுக்கு ஏதாவது ஜிமெயில் ஐடி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கீழே கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் அப்படின்ட்டு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு என்ன ஜிமெயில் ஐடி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் கொடுக்குற அந்த ஜிமெயில் அட்ரஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது லெட்டர்ஸும் நம்பர்ஸும் மிங்கிளான மாதிரி இருக்கணும். இப்போ நான் எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர மெஹந்தி ஸ்டுடியோ 2026 அப்படின்னு நான் போட்டு ஜிமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். கீழே ஜிமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கொடுத்த ஜிமெயில் அட்ரஸ் உங்களுக்கு முன்னாடியே வேறு யாராச்சும் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் ஆப்ஷன் மாதிரி காட்டும் ரெட் கலரில். அப்போ நீங்கள் உங்களோட ஜிமெயில் ஐடி கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட ஜிமெயில் ஐடிக்கு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்லும். ஸோ பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கேப்ஸு, ஸ்மாலு, லெட்டர்ஸ், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் இது எல்லாமே மிங்கிளான மாதிரி இருக்கணும். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ விஜயா அப்படின்னா இப்போ விஜயாவுக்கு வி கேப்ஷனில் கொடுத்துக்கோங்க. மற்றது எல்லாமே ஸ்மாலில் கொடுத்துட்டு அட்டு மாதிரி கொடுத்துக்கோங்க. இல்லை ஆஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது நம்பர்ஸ் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வரும். இதில் உங்களோட ஜிமெயில் அட்ரஸை செக் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அக்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வரும். இப்போ கீழே டேக் மீ டு ஜிமெயில் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஜிமெயில் ஐடி ஜிமெயில் ஆப்பில் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஜிமெயில் ஆப் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு ஜிமெயில் ஐடி ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு ஜிமெயில் ஐடி இருக்குது. பட் யூடியூப் சேனலுக்குன்னு தனியாக ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஜிமெயில் ஆப் ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் பேஜ் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இதிலேருந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா மேலே இருக்கிற அந்த ப்ரொஃபைல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு இதில் ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு அடுத்து நம்ம சொன்ன ப்ராசஸ் எல்லாமே நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணணும். யூடியூப் சேனலுக்குன்னு இல்லை, நார்மலாகவே ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணால் நீங்கள் இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். இந்த ஜிமெயில் ஐடியை வச்சு நம்ம எப்படி ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உங்கள் மொபைலில் யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் அந்த கார்னரில் யூ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு மேலே கார்னரில் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே நீங்கள் ஆல்ரெடி ஜிமெயில் க்ரியேட் பண்ணிட்டீங்களா ஜிமெயில் ஐடி. ஸோ இப்போ உங்களோட ஜிமெயில் ஐடி இங்கே ஷோ ஆகுது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் அகைன் அந்த லாஸ்ட் இருக்க யூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி வரும். இதில்
கிரியேட் ஏ சேனல் அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் சேனலுக்கான நேம், அதுக்கப்புறமா லோகோ எல்லாமே இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். உங்கள் லோகோக்கு பார்த்தீங்கன்னா பிக்சருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் கேலரிக்குள்ளே போயிடும். இதில் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ பிடிச்சிருக்கோ இல்லை எதாவது ஆல்ரெடி லோகோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்கனாலும் சரி, ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லோகோ வந்து செட் ஆகிடும். கிராப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் செட்டஸ் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா நேம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அந்த நேமை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணும்போது என்ன நேம் கொடுத்துருந்தீங்களோ அந்த நேம் டிஃபால்ட்டாகவே இருக்கும். அதை நீங்கள் எரேஸ் பண்ணிட்டு உங்கள் சேனலுக்குன்னு யூனிக்காக ஒரு நேம் வந்து கொடுத்துட்டு மேலே சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களோட சேனல் ஹேண்டில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறமா கீழே கிரியேட் சேனல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த யூடியூப் சேனலுக்கு எப்படி ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறது, அதை வச்சு எப்படி யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்து நம்ம வந்து யூடியூப் சேனலுக்கு எப்படி வந்து வீடியோ ஷூட் பண்ணுறது, எப்படி அப்லோட் பண்ணுறது, அதே மாதிரி யூடியூப் ரிலேட்டடான வீடியோஸும் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். பாய்.